சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுறது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பணம் வாங்குவதற்கு நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றன. உங்களிடம் ரேஷன் கார்டு இல்லையா? கவலைப்பட வேண்டாம். இப்படி எளிதாக விண்ணப்பித்து வாங்கலாம். ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும். அதாவது, நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ரேஷன் உணவு திட்டம். ஏழை மக்களுக்கு இந்திய அரசு ரேஷன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன. நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கான சில தகுதிகளை அரசு நிர்ணயித்துள்ளது. அதன் அடிப்படையில்தான் மக்கள் ரேஷன் கார்டு பெறுகிறார்கள். ரேஷன் கார்டு மூலம் இலவச ரேஷன் வசதியின் பலனை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பெறலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசு இலவச ரேஷன் வசதியை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பயன்பெறுகின்றன. இத்திட்டத்தின் பயன்களை பெற நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில்தான் ரேஷன் வழங்கப்படுகிறது. கொரோனா பிரச்சனை வந்தபோது நாடு முழுவதும் இலவச ரேஷன் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ரேஷன் கார்டுதாரருக்கு மத்திய அரசின் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. இதில் கோதுமை, அரிசி மற்றும் பிற பொருட்கள் அடங்கும். ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் அரசின் இலவச ரேஷன் சேவையின் பலனை பெற முடியாது. இலவச ரேஷன் மட்டுமல்லாமல் மாநில அரசிடமிருந்து குறைந்த விலைக்கு ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். மகளிர் உரிமைத் தொகை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போது நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றன. அதற்கு காரணம், மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறுவதற்கு ரேஷன் கார்டு அவசியமாகும். அதனால் நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து கொண்டிருக்கின்றனர். எனினும் தகுதியின் அடிப்படையிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும். எப்படி விண்ணப்பிப்பது? அதாவது, உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை என்றால் நீங்கள் அதை மிக எளிதாக வாங்கலாம். இதற்காக உங்கள் நகரின் வட்ட அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து ரேஷன் கார்டு தயாரிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தை வாங்க வேண்டும். இந்த படிவத்தை நீங்கள் ஆன்லைனிலும் பெறலாம். நீங்கள் இந்த படிவத்தை சரியாக நிரப்ப வேண்டும். மேலும் தேவையான ஆவணங்களை இணைக்க வேண்டும். அதன் பிறகு படிவத்தை பூர்த்தி செய்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சரிபார்ப்பு செயல்முறை முடிந்ததும் உங்கள் ரேஷன் கார்டு ஒரு மாதத்தில் உங்கள் வீட்டு முகவரிக்கே அனுப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் வங்கியில் கொட்டும் பணம். இங்கே அதிக வருமானம் கிடைக்கும். அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் முதலீட்டாளர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வழங்குகிறது. அதில் பிக்ஸட் டெபாசிட் என்பது ஒரு பிரபலமான மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு விருப்பமாகும். இது முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தை வழங்குகிறது. நடப்பு 2025ஆம் ஆண்டில் எஸ்பிஐ அதன் எஃப்டி திட்டத்தின் மீதான வட்டி விகிதங்களை அதிகரிக்கிறது. சாதாரண குடிமக்களுக்கான வட்டி விகிதங்கள் 7 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை 3.50%, 46 நாட்கள் முதல்
179 நாட்கள் வரை 5.50%. 180 நாட்கள் முதல் 210 நாட்கள் வரை 6.25%. 211 நாட்கள் முதல் 1 வருடம் வரை 6.50%. 1 வருடம் முதல் 2 ஆண்டுகள் வரை 6.80%. 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை 7%. 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை 6.75%. 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை 6.50%. மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதங்கள் 7 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை 4%. 46 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரை 6%. 180 நாட்கள் முதல் 210 நாட்கள் வரை 6.75%. 211 நாட்கள் முதல் 1 வருடம் வரை 7%. 1 வருடம் முதல் 2 ஆண்டுகள் வரை 7.30%. 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை 7.50%. 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை 7.25%. 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை 7.50%. மூத்த குடிமக்கள் பொது குடிமக்களை விட அதிக வட்டி விகிதங்களை பெறுகிறார்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்க சில சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் அம்ரித் கலாஸ் திட்டமாகும். இதன் முதலீட்டு காலம் 400 நாட்கள் மட்டுமே. பொது குடிமக்களுக்கான வட்டி விகிதம் 7.10% மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதம் 7.60% உள்ளது. 2025 மார்ச் மாதம் வரை மட்டுமே இத்திட்டத்தில் முதலீடு செய்ய முடியும். மற்றொரு சிறப்பு பிக்சட் டெபாசிட் திட்டமான அம்ரித் வர்ஷா யோஜனா திட்டத்தின் முதலீட்டு காலம் 444 நாட்கள் ஆகும். இத்திட்டத்தில் பொது குடிமக்களுக்கான வட்டி விகிதம் 7.25%, மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதம் 7.75% உள்ளது. பிக்சட் டெபாசிட் திட்டத்தில் கடன் வசதியும் உள்ளது. வாடிக்கையாளர்கள் வைப்புத் தொகையின் ஒரு பகுதிக்கு எதிராக கடன் பெறலாம். எனவே நீங்கள் பாதுகாப்பான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை விரும்பினால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் பிக்சட் டெபாசிட் திட்டம் ஒரு நல்ல வழியாக இருக்கும். குறைந்த ரிஸ்க் முதலீடுகளில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனினும் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம்.